அதாவது ஃபிட்டிங் வந்து சரியாக இல்லை, என்ன தான் தைச்சாலும் ஃபிட்டிங் வர மாட்டேங்குது, நானும் என்னென்ன பண்ணி பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சிலர் வந்து கேட்டிருக்கிறாங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆம்கோல் வந்து லூஸ் வருது, சைடில் லூஸ் வருது, ஷோல்ட்ரு இறங்குறது, இந்த மாதிரி ஃபிட்டிங்கில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து வருதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி வந்து நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க, கேட்டிருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இது வந்து ஃபிட்டிங்கே இல்லாத ப்ளவுஸு. ஆல்ரெடி நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ப்ளவுஸுகள்னாலாம் நிறையா வந்து நான் தைச்சி கொடுத்துருக்குறேன். ஃபிட்டிங் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதை வந்து நான் ஒரு டைம் தைச்சி கொடுத்துட்டேன் அப்படின்னா, அதாவது நான் கரெக்ட் பண்ணி தைச்சி கொடுத்துட்டேன் அப்படின்னா, மறுபடியும் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் தைச்சது நல்லா இருக்குது, இதே மாதிரி தைங்கன்னு சொல்லி 4, 5, 10ன்னு கொடுப்பாங்க. நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் நிறைய போட்டிருப்பேன். அதை வந்து நீங்கள் வந்து எப்படிலாம் கரெக்ட் பண்ணணும், அது ஃபிட்டிங் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா, அதை நீங்கள் எப்படிலாம் ப்ராப்பராக வந்து கட் பண்ணி தைக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. மெயின் வந்து கட்டிங் தான். தைக்கிறத விட நம்ம கட்டிங் பண்ணிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் தைச்சிட்டு இருந்தீங்கன்னா, இப்போ வந்து கட்டிங்கில் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வெட்டிட்டீங்கன்னாவே ஃபிட்டிங் பக்காவாக வரும். அந்த ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வெட்டுறது எப்படிங்கிறது மட்டும் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். முழுசாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து நிறைய விஷயத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே இருப்பேன். நீங்கள் அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா எதுக்காக நான் எதை சொன்னேங்கிறது தெரியாது. அப்படி தான் வந்து நிறைய பேர் ஒரு சிலர் வந்து கமெண்டில் கேட்குறீங்க, ஷோல்டர் எவ்வளோ வச்சிங்கன்னு தெரியல, எனக்கு அதை சொல்லுங்கள், ஆம்கோல் ரவுண்டு சொல்லுங்கள் அப்படின்லாம் சொல்கிறீங்க. இப்போ அதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பார்க்காமலே நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி பார்க்கறனால அந்த சில விஷயங்களை தெரிஞ்சிக்காமல் போயிடுது. அப்புறம் நீங்கள் கேட்குறீங்கன்னா எதுக்கு நீங்கள் எப்படி கேட்குறீங்கிறது தெரியாமல் அது வந்து அளவுகளும் மாறி போயிடும். அதனால் உங்களுக்கு பல பிரச்சனைகள் வரலாம். மெயினாக நான் ஒரு வீடியோ போட்டு கரெக்டாக நீங்கள் இப்படிலாம் பண்ணுங்கன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்கிறேன்னா, நிறைய நுணுக்கங்கள், நிறைய விஷயங்கள் வந்து நான் இடையில சொல்லியிருப்பேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணி சொல்லி, அதாவது மாற்றி போயிட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியாமல் போயிடும். அதனால் நீங்கள் மெயினாக வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுங்க. இது வந்து ஃபிட்டிங் இல்லாத ப்ளவுஸு. இதை வந்து நம்ம ஃபிட்டிங்காக கட் பண்ண போகிறோம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் நிறையா வீடியோக்கள் போட்டிருக்கேன். ஷோல்டர் ப்ராப்ளம் சொல்லி ஷோல்டர் இறங்குன்னு சொல்லுவாங்க. நம்ம சேனலில் வந்து ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். உங்களுக்காக வந்து நான் தனியாகவே ஒரு ஷோல்டர் ப்ராப்ளம் சொல்லி போட்டிருப்பேன். அதை பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ வந்து ஃபிட்டிங் வந்து பிரச்சனையாகவே இருக்குது. நிறைய பேர்த்துக்கு வந்து நான் என்ன தைச்சேன் ஃபிட்டிங் வரலம்பாங்க. இவங்களுக்கு வந்து அளவுலாம் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஃபிட்டிங் வரல. அதாவது பாருங்கள், உங்களுக்கு என்னென்ன சொன்னாங்க சொல்லிடுறேன் பாருங்கள். இந்த இடத்துல வந்து இப்படி லூஸ் வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நெக்கெலாம் ஓகேன்ட்டாங்க, ஷோல்டரும் ஓகேன்ட்டாங்க. ஃப்ரெண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஃபிட்டிங் எனக்கு வரமாட்டேங்குது, இந்த இடமும் பாருங்கள் இப்படி லூஸ் வருதுன்றாங்க, துணி லூஸ் வருதுன்றாங்க, ஃபிட்டிங்காகவே இல்லை, எனக்கு கொஞ்சம் ஃபிட்டிங்காக தைச்சி கொடுக்குறாங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வீடியோக்கு நான் போட்டிருப்பேன். நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்டிங்குன்னு சொல்லி நம்ம தனியாக வந்து இந்த வீடியோவில் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இது வந்து நிறையா வந்திருக்குது. இதே மாதிரி நான் கட் பண்ணி கொடுத்துருக்குறேன். நீங்களும் தெரிஞ்சுங்க. ஃபிட்டிங்கே இல்லைங்க, சரியாக வரமாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை எப்படி கட் பண்ணணுங்கிறது தெரிஞ்சுங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க, நான் என்னெல்லாம் பண்ணுறேனோ அது நீங்கள் லைனாக பார்த்துட்டே வாங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். இப்போ எப்பவும் போல் பாருங்கள், இந்த இடத்துல வந்து லைட்டாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு கோடு போட்டுங்க. அப்படி இது வந்து பிசு வெட்டுறதுக்கு. இப்போ மெயினாக வந்து ஒவ்வொன்றா நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கு வந்து நிறைய விஷயம் வந்து நீங்கள் கற்றுக்கலாம். ஃபிட்டிங்காக நீங்களும் வந்து ஈஸியாக தைக்கலாம். இங்கே பாருங்கள், ஹைட்டு வந்து எவ்வளோ இருக்குங்கிறது இப்படி செக் பண்ணிங்க. இது பாருங்கள் 13 வருது. இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு ஹைட் எவ்வளோ இருக்குதோ நீங்கள் அதை வச்சுங்க. இது வந்து ஃபிட்டிங் இல்லைன்னு சொல்லி உங்கள்கிட்ட சொன்னாலும் சரி, உங்களுக்கு நீங்கள் தைச்சாலும் சரி, அதை பார்த்துங்க. 13ங்களா, 1/2 இன்ச்சு மேலே வந்து போயிடும். சரிங்களா, இப்படி ஒரு கோடு போட்டுருங்க. 13 வச்சு கோடு போட்டுருங்க. ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுருங்க. இப்போ வந்து இது ஷோல்டர் எவ்வளோ இருக்குங்கிறது பார்த்துக்குங்க. நிறைய விஷயங்கள் வந்து ட்ரிக்ஸ்லாம் இருக்குது, நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு, நீ தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஷோல்டர் வடிகிறதுக்கு காரணங்கள் இருக்குது. ரெண்டாவது வந்து இந்த சைடில் துணி லூஸ் வருது, அது எல்லாமே நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் மெயினாக பார்த்துங்க. இங்கே பாருங்கள் 11 இருக்குது ஷோல்டர். சரிங்களா, 11.5. இங்கே பாருங்கள், உங்களுக்கு புரிகிற மாதிரியே எல்லாமே சொல்கிறேன். இப்படி போட்டிங்கன்னா 5.25 வரும். நீங்கள் 1/2 இன்ச்சு தள்ளி 6.25 வச்சுங்க. 6.25 வச்சு கரெக்டாக அப்படி ஒரு கோடு போட்டுங்க. இப்போ வந்து என்ன பண்ணுங்கள், இங்கே பாருங்கள், கரெக்டாக அப்படி ஸ்கேலை வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுங்க. இப்போ கரெக்டாக இங்கே பாருங்கள், ஆம்கோல் இந்த இடம்லாம் கரெக்டாக எடுத்து விட்டுங்க. எடுத்து விட்டுட்டு இங்கே பாருங்கள், கரெக்டாக இப்படி வைங்க. வச்சிங்கன்னா இங்கே பாருங்கள் 5.25 வரும்.
சரிங்களா? இங்கே பாருங்க 5.25 இப்படி ஒரு கோடு போட்டுங்க. இப்படி பாருங்க கரெக்டாக அப்படி வச்சு இப்படி கோடு போட்டுங்க. இது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஆம்கோல் வந்து சிலர் வந்து கீழே மேலே ஏற்றி எடுத்துருவாங்க. அந்த மாதிரி எடுக்கும்போது என்னன்னா ஆம்கோல் லூஸ் வரும், இந்த இடம் வந்து லூஸ் வரும், டைட்டு வரும், ஏறாது, இந்த இடம் சைடில் லூஸ் வரும், பல பிரச்சனைகள் இருக்குது. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுங்க. இங்கே பாருங்க 8 இருக்குங்களா? இப்படி பாருங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், கரெக்டாக அப்படி கோடு போட்டுங்க. அந்த 8 இன்ச்சுங்கிறது கரெக்டாக இங்கே வந்துடும். வந்துச்சுங்களா? இப்போ வந்து என்ன பண்ணுங்கள், இந்த ஆம்கோல் இது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இது பாருங்க உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி வெட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிற உங்களுக்கு சொல்லிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்படி வெட்டியிருக்கிறாங்க, புரிஞ்சுங்களா? நம்ம இப்படி வெட்டினோம்னா இந்த இடத்துல லூஸ் வந்துடும், புரியுதுங்களா? இது உங்களுக்கு வந்து இதாக இருக்குது. அவங்க சொன்ன விஷயத்தை வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன், இப்படி தான் வந்ததுன்னு சொன்னாங்க. இதை வந்து நம்ம இதில் நம்ம கரெக்ஷன் பண்ணுறோம், சரிங்களா? இங்கே பாருங்கள், ஸ்கேல் இப்படி வச்சுங்க. ஃபிட்டிங் வந்து மெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்கோல்கிட்ட தான் வந்து ஃபிட்டிங் வந்து அழகாக வந்து உட்காரும். இந்த லூஸ் வந்தனாலே ஃபிட்டிங் வராது. உங்களுக்கு நிறைய விஷயங்களுக்கு தெரிஞ்சுங்க. இந்த மாதிரி போட்டுங்க. இதில் தான் நம்ம வெட்ட போகிறோம், சரிங்களா? இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து நார்மலாக இப்படி போட்டுங்க. கரெக்டாக சைட்லலாம் எடுத்து வச்சு போட்டுங்க. ஜஸ்ட்டு எவ்வளோ இருக்குங்கிறது பார்த்துங்க. கரெக்டாக 20 இருக்குது, சரிங்களா? 20னா நமக்கு வந்து பாருங்கள் 10 வைக்கணும், 1.5 இன்ச்சு நம்ம தள்ளி 11 வைக்கணும், சரிங்களா? 11.5 வந்து கோடு போட்டுங்க. இப்போ வந்து பார்த்துங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹிப் சைஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க. கரெக்டாக பாருங்கள் 18 இருக்குது, சரிங்களா? 18னா 9.7 வரும். இங்கே பாருங்கள் பாதியாக 9.7 வரும். இதுலேருந்து ஒரு 2.5 இன்ச்சு தள்ளி வச்சுக்கோங்க. இங்கே ஒரு கோடு போட்டுங்க. இப்போ ஸ்கேலை வச்சு இங்கே பாருங்கள் கரெக்டாக அப்படியே கோடு போட்டுங்க. ஸ்கேல் அளவுக்கே நீங்கள் துணி விடுங்க. துணியை அதிகமாக விடாதீங்க. துணி அதிகமாக விட்டுட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து அது ஒரு இந்த இடத்துல மடங்கின மாதிரி ஒரு மாதிரியா இது சுருக்கு மாதிரி ஒரு மாதிரியாக வந்துடும். அதனால் நீங்கள் மேக்ஸிமம் வந்து அதை அவாய்ட் பண்ணுங்கள். துணி அதிகமாக கொடுக்குறது 1.5 இன்ச்சுங்க கரெக்டு. இது 1.5 இன்ச்சு தான் வரும். கட் பண்ணோம்னா இந்த 1.5 இன்ச்சு போதும். இப்போ முடிஞ்சுங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நெக்கு வந்து ஒரு சிலர் இப்படி அளப்பாங்க அப்படி அளப்பாங்க, கன்ஃபியூஸ் ஆகிடும். இப்போ ஹைட்டு வந்து நம்ம கரெக்டாக எடுத்துட்டோம், சரிங்களா? அதனால் இந்த பேக் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இங்கே பாருங்கள் இப்படி பாருங்கள், இப்படி இருந்து அளந்துங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இங்கே பாருங்கள் இப்படி பார்த்துங்க 7 இன்ச்சு வருது, சரிங்களா? எல்லாமே பேக்கெலாம் இதே சேம் ஆகிட்டு சொல்லிட்டாங்க. பாருங்கள் இப்படி வச்சுங்க, 7 இன்ச்சு வச்சுங்க. 4 இன்ச்சு மேலே பிடிக்கிறதுக்காக இப்படி தள்ளி இப்படி கோடு போட்டுங்க. 4 இன்ச்சு போதும். ஷோல்டர் பார்த்துங்க 2.5 இருக்குது. இப்படி பாருங்கள் இங்கே 1/2 இன்ச்சு போயிடும். கரெக்டாக 2.5 வச்சுங்க. 4 இன்ச்சு இங்கே பிடிக்கிறதுக்காக ஒரு கோடு போட்டுங்க. இப்படி பாருங்கள் கரெக்டாக ஸ்கேலை வச்சு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நான் சொல்கிறதெல்லாம் பொறுமையாக நீங்கள் பார்த்து இதே மாதிரி 1க்கு 2 டைம் கூட வீடியோ பாருங்கள். பார்த்து நீங்கள் கட் பண்ணி பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ளவுஸாக இருந்தாலும் அழகாக வந்துடும். பாருங்கள் ஸ்கேலை இப்படி வச்சுக்கோங்க. வச்சு இப்படி அழகாக மார்க் பண்ணிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக்கு அதாவது ஷோல்டர் இப்படி பிடிச்சிங்க. இந்த ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை இப்படி பிடிச்சிங்க. பிடிச்சிட்டு இப்படி போட்டுங்க. இப்படி பாருங்கள் மேலேருந்து 1/2 இன்ச்சு விட்டுருங்க. இப்படி பாருங்கள் இது கோட்டுக்குள்ளே தான் வெட்ட போகிறோம். இவங்க வந்து கழுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு அதாவது கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் எனக்கு வந்து ப்ராடாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு இருக்கிறாங்க. இது வந்து நம்ம பாடியில் தான் வந்து கட்டிங் பண்ண போகிறோம். இவங்க போட்டாங்கன்னா கழுத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது மாதிரி இருக்குது. நம்ம கொஞ்சம் ப்ராட் வச்சு யூ மாதிரி அழகாக பண்ணி கொடுக்குறோம். அதனால தான் நம்ம வந்து இப்படி இதை வந்து மாற்றிருக்கிறேன். இது வந்து அவங்க வந்து நீங்கள் கழுத்து வந்து கரெக்டாக இருக்குன்றிருக்காங்க, கொஞ்சம் ப்ராட் இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதாவது யூ மாதிரி கேட்டிருக்காங்க. அதை நான் கொஞ்சம் லைட்டாக இது பண்ணியிருக்கிறேன். அதை உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி வந்து இது ஷோல்டர் இறங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது. இப்போ வந்து நம்ம வந்து பேக் வந்து மார்க் பண்ணிட்டோம். மெயினாக ஃப்ரெண்டெலாம் இருக்குது, நீங்கள் மெயினாக பார்த்து தெரிஞ்சுங்க. ஃபிட்டிங் வந்து ஏகப்பட்ட இடத்துல வந்து நம்ம கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் கரெக்ட் பண்ணால் தான் கரெக்டாக வரும். இப்போ நீங்கள் வந்து இது வந்து பாருங்கள் இப்படியே வந்து கட் பண்ணுங்கள். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கலாம், ஆம்கோல் நீங்கள் அளந்தீங்களா என்ன ஏதுங்க டவுட் இருக்கலாம். இப்படி பாருங்கள் ஆம்கோல் உங்களுக்கு வந்து எவ்வளோ இருக்குங்கிறது காட்டிடுறேன். இப்படி பாருங்கள் 8 இன்ச்சு வரும். இப்படி பாருங்கள் மேலே 1/2 இன்ச்சு போயிடும். இப்படி பாருங்கள் 8.5 வரும். இந்த 8.5 ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்படி கொண்டு போயிட்டாங்க. நம்ம வந்து எப்படி சொல்கிறது, உங்களுக்கு கீழே வந்து கொஞ்சம் குடஞ்சி இப்படி எடுக்கிறோம். எடுக்கும்போது அந்த 1/2 இன்ச்சுங்கிறது வரும். அதுக்கும் இதுக்கும் நம்ம வந்து சம்மந்தமே கிடையாது.
பெருசாக இருக்குது என்ன, ஏன்னா இது வந்து 1/2 இன்ச்சு வர்றதுனால உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து உள்ளே வந்து இந்த துணி வந்து லூஸ் வராது, அப்படியே வந்துடும், நமக்கு கரெக்டாக வந்துடும். அதனால் இது ஒரு பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு போடும்போது மேலே அதாவது உள்ளே வந்து உட்காந்துரும், அழகாக வந்து ஃபிட்டிங் வந்துடும். என்ன 8 தான் அப்படின்னுங்கிறது இல்லை கிடையாது. ஏன்னா நான் உன்கிட்ட சொல்லிட்டேன், இந்த லூஸ் கேட்டிருக்கிறாங்க, அதனால தான் அது வந்துச்சு. அதனால உங்களுக்கு நான் வந்து விளக்கமாக சொன்னேன். இவருங்க அதாவது இப்படியே வெட்டிக்குங்க. கட் பண்ணிட்டீங்களா? இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல அர்க்காத் போட்டுக்குங்க. இந்த நெக்கை வந்து வெட்டுறதாலும் வெட்டிக்குங்க, ஏன்னா சின்னதாக இருக்கனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், கேட்டுங்க. நிறைய விஷயத்த அந்த வீடியோவில் நல்லா சொல்கிறேன், தெரிஞ்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்துங்க, அதாவது நெக் இங்கே இருக்குங்களா, இதுக்கும் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட் வருதுன்னு. அதாவது ஒரு 1.5 இன்ச்சுங்கும் போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வரும். இப்போ இன்னும் கொஞ்சம் நெக்கு கீழே இறங்க ஒரு சிலருக்கு வந்து டவுட் வரும். இப்போ வந்து இதுலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த நம்ம இருந்த மெஷர்மெண்ட்டு பிரகாரம் கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து நீங்கள் லோ நெக்கு வருது அப்படின்னு வச்சிங்களா, இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா 6.25 இன்ச்சுங்கிற மாதிரி வரும், சரிங்களா? நெக்கு உங்களுக்கு சொல்ல வரேன். இப்போ வந்து இல்லை, நான் 9, 8.5, 10, அதாவது 8 வரைக்கும் ஓகே, அதாவது 8 வரைக்கும் 8, 8.5 வரைக்கும் இது ஓகே. இப்போ 9, 10, 10.5லாம் இறக்குறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட்டை வந்து இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உள்ளே வந்து ஒரு 1/2 இன்ச்சு குறைக்கணும், இந்த இடத்த குறைக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது இறங்க அதாவது டாட் வரும். உங்களுக்கு சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன், தெரிஞ்சுங்க, பொறுமையாக பார்த்து தெரிஞ்சுங்க ஃபிட்டிங் எதுலெல்லாம் இருக்குது, எப்படிலாம் இருக்குங்கிறது. இப்போ இந்த நெக்கு வந்து இங்கே இருக்குது. இந்த நெக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கீழே இறங்கும் போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இப்படி வர உங்களுக்கு சொல்கிறேன், இப்படி வந்து போடும்போது நெக்கு கீழே இறங்கிச்சுன்னா இது வந்து ப்ராடு, அதாவது விரிவடையும் போது என்ன ஆகுனா சைடில் துணி வரும். அதனால தான் உங்களுக்கு சைடில் துணி வருதுன்னு சொல்லுவாங்க. அதனால் எவ்வளோ இறக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கொண்டு வந்துட்டே இருக்கணும். நீங்கள் நினைக்கலாம் 10 இன்ச்சுக்கு எவ்வளோங்க கொண்டு வரணும் அப்படின்னு. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சுனா 1 இன்ச்சு உள்ளே கொண்டு வரலாம். இன்னும் இறக்குறீங்க, எந்த அளவுக்கு இறக்குறீங்களோ அதில் படிப்படியாக தான் போகணும். நீங்கள் எடுத்தோடனே நான் மொத்தமாக கொண்டு போயிடுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு 10 இன்ச்சு வரைக்கும் ஒரு 1.5 இன்ச்சு நீங்கள் உள்ளே கொண்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், இப்போ வந்து நெக்கு வந்து அதாவது 6 இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து நீங்கள் வந்து நினைக்கலாம், நான் வந்து 8.5 வைக்கிறேன், 9 வைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து அழகாக ஒரு 1.5 இன்ச்சை உள்ளே கொண்டு வந்துடலாம். அதாவது 20 இருக்குங்களா, 19 வைக்கலாம், புரியுதுங்களா? 19 வச்சிங்கன்னா அதாவது இப்படி பாருங்கள், இது வரைக்கும் நீங்கள் 19 வைக்கலாம். 8.5 வரைக்கும் வருதுன்னு வச்சுங்களா, 19, அதாவது 19 வைக்கலாம், 1 இன்ச்சு குறைச்சிக்கலாம். இன்னமும் நீங்கள் இறக்குறீங்க அப்படின்னா ஒரு 1.5 இன்ச்சு, அவ்வளோதான். அதாவது ஸ்டெப்பாக கொண்டு போகணும். நீங்கள் எடுத்தோடனே ரொம்பவும் கொண்டு போகக்கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு பாடி வந்து எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்டாக கரெக்டாக செட் ஆகிடும். ஒரு சிலர் விரிவடையும் போது இப்படி பாருங்கள், இப்படி துணி வந்து இப்படி விரிவடையும் போது அந்த கழுத்தோட அந்த துணி எல்லாம் சேர்ந்து இந்த சைடில் வந்து அப்படியே ஷோல்டர் இப்படி வலிங்கி விழுந்துடும். நீங்கள் என்ன தான் ஆம்கோல் டைட் பண்ணாலும் இதோட இது வந்து பார்த்திங்கன்னா இந்த லூஸ் வந்து இங்கே வந்து இப்படி இழுத்து விட்ரும். அதனால தான் வந்து ஷோல்டர் இறங்கிறதுக்கு பிரச்சனைலாம் வரும். நான் இந்த நெக்குக்கு இதை நான் சொல்கிறேன், இந்த கரெக்ஷன்லாம் ஃபிட்டிங் கொண்டு வந்துருக்கிறேன். நீங்கள் வந்து கழுத்தெல்லாம் இறக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் விளக்கமாக சொல்லியிருக்கேன், அது தெரிஞ்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், நம்ம பேக்கை வெட்டிட்டோம். ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாணியில் தான் இது வந்து நம்ம கட்டிங் பண்ணுறோம். ஏன்னா அது எங்கேயோ தைச்சிருக்கிறாங்க, சரியில்லைன்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. அது வந்து இந்த மாதிரி நிறையா வந்து நான் தைச்சதுனால நம்ம வந்து உங்களுக்கு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் ஃப்ரண்ட் வெட்டும் போது என்ன கவனிக்கணும், மெயினாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, இங்கே பாருங்கள், இந்த மெயின் டாட்டை பிடிக்கணும், ஷோல்டர் பிடிக்கணும், இழுத்து பாருங்கள். இது வந்து ஸ்ட்ரைட் கட்டு. கிராஸ் கட்டிங் இருந்தால் லப்பர் மாதிரி வரும். அது மெயினாக ஃபஸ்ட்டு செக் பண்ணிங்க. ஒவ்வொரு டைமும் நீங்கள் கட் பண்ணும்போது செக் பண்ணிங்க. எனக்கு வந்து கொஞ்சம் ஃபிட்டிங்காக டைட்டாக தான் இருக்குது, என்ன தான் பண்ணாலும் எனக்கு டைட்டாக தான் வருது, ஃபிட்டிங்கே வர மாட்டேங்குது, டைட்டாக இருக்குது அப்படிங்கிறவங்க கிராஸ் கட்டிங் போட்டுங்க, அழகாக உங்களுக்கு செட் ஆகிடும் உங்களுக்கு. ஏன்னா உடல் அமைப்பு எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து ஒரு சில இதெல்லாம் மாறும். அதுக்காக தான் உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரே மாதிரி கோடு போட்டுங்க. இந்த ஸ்கேலை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல் இப்படி சும்மா சப்போர்ட்டுக்கு வச்சுட்டு இங்கே வந்து கரெக்டாக கோடு போட்டுங்க. நீங்கள் கோடு போட்டு கரெக்டாக வந்து கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இங்கே பாருங்கள், 3/4 இன்ச் தள்ளி இந்த கோடு போட்டுங்க. இந்த இடத்துல வந்து கரெக்டாக இப்படி கோடு போட்டுங்க. கரெக்டாக இப்படி ஸ்கேலை வச்சுக்கோங்க. இது வந்து எடுத்து வச்சுருங்க.
இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்கேல் அளவுக்கு அர்க்காத் போகிறதுக்கு அப்படி போட்டுங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே கரெக்டாக நம்ம கோடு போட்டுருந்தீங்களா, இந்த இடத்துல இப்படி ஒரு கோடு போட்டுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட்டை வந்து பாருங்கள் எப்படி நம்ம கட் பண்ணுறதுங்கிறது. ஏன்னா ஃப்ரண்ட்டில் தான் மெயின் வந்து இருக்குது. இங்கே பாருங்கள், பத்து இன்ச்சு வருது. இங்கே பாருங்கள், கரெக்டாக இங்கே 1/2 இன்ச்சு போயிடும். இங்கே பாருங்கள், 5.25 இன்ச்சு வச்சுக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் மெயினாக செக் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வந்து ஃப்ரண்டில் வந்து நல்லா டைட்டாக பிடிக்கும், ஃபிட்டிங் கிடைக்கும். ரொம்ப நீங்கள் வந்து தள்ளி வச்சிட்டிங்கன்னா பிரச்சனை ஆகிப்படும். அதுக்காக தான் உங்களுக்கு சொல்ல வரோம். புரிஞ்சுங்களா? இப்போ வந்து பாருங்கள், என்ன பண்ணுங்கள், இந்த பட்டிக்கு பார்த்தீங்களா, பட்டியோட ஹைட்டு வந்து 6.25 இருக்குது. நீங்கள் 7.25 வச்சுக்கோங்க. 7.25 வச்சு இங்கே பாருங்கள், கரெக்டாக அப்படி கோடு போட்டுருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யோக் பட்டி எவ்வளோ இருக்குங்கிறது செக் பண்ணிங்க. 2.25 இருக்குது. பாருங்க, அதே 2.25 நான் வைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் கழுத்து தான் அவங்க கேட்டிருக்கிறாங்க. அதாவது கொஞ்சம் ரவுண்டாக இருந்தால் பரவாயில்ல, வி மாதிரி வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதையும் நம்ம வந்து கொஞ்சம் வந்து கரெக்ஷன் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இருங்க. இப்போ உங்களுக்கு வந்து இப்படி பாருங்கள், இது இப்படி வச்சிங்கன்னா மேலே 1/2 இன்ச்சு வச்சிங்களா, இப்படி பாருங்கள் இங்கே வந்துருச்சு. இப்போ 1/4 இன்ச்சு பிடிச்சிட்டோம்னா பாருங்கள் எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. சரிங்களா? கட் பண்ணும்போது இது ஃப்ரண்டில் மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா கோட்டுக்கு வெளியே தான் வெட்டுறோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அழகாக இந்த யூ மாதிரி அழகாக வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா வி மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதையும் கொஞ்சம் நம்ம வந்து கரெக்ட் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், நான் வந்து ஃப்ரெண்டு வந்து நான் வந்து இந்த டாட்டை வந்து நான் பார்க்குறதில்ல. ஏன்னா அது வந்து எப்படி இருக்குங்கிறது நான் சொல்லலை, அதை நான் பார்க்கவும் இல்லை. இங்கே பாருங்கள், 4 இன்ச்சு வைக்கிறேன். சரிங்களா? 4 இன்ச்சு வச்சு, ஏன்னா ஷேப் அவுட்டு, அதாவது ஷேப் அவுட்டு ஃபிட்டிங் சரியில்லைன்னு சொன்னால நான் என்னோடய பாணியில் நான் வந்து பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், கரெக்டாக பாருங்கள், ஷோல்ட்ரு இங்கே வச்சுட்டேன். இங்கே பார்த்திங்களா, அவங்க ஏற்கனவே பிடிச்சிருந்தாங்களாம். ஷேப் அவுட்டாக இருந்தாலும் என்னுடைய கணக்கு பிரகாரம் இங்கே வந்துருச்சு. உங்களுக்கு இருங்க சொல்கிறேன். இங்கே பாருங்கள், கரெக்டாக அப்படி வச்சு மார்க் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து 4 இன்ச்சு வச்சுருக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச்சுங்கிறது இந்த இடத்துல உங்களுக்கு வந்து சென்டர் வந்து கரெக்டாக அமைஞ்சிரும், கரெக்டாக வந்துடும். ஏன்னா ஒரு நிறையா விஷயங்கள்ட்ட வந்து நம்ம பண்ணும்போது தான் ஃபிட்டிங் வரும். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து உடஞ்சி இப்படி வந்து கட் பண்ணுறோம். புரிஞ்சுங்களா? இந்த இடத்துல லூஸ் வராது, இந்த இடத்துல ஃபிட்டிங் உங்களுக்கு கிடச்சிரும். புரிஞ்சுங்களா? உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். இல்லை இது கொஞ்சம் தள்ளி இருந்ததுன்னா இந்த இடத்துல லூஸ் வரும், அந்த துணி ஆகப்பட்டது ஃபிட்டிங் கொடுக்காது. புரிஞ்சுங்க நல்லா, அது ஒன்று இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படிலாம் மார்க் பண்ணுறங்கிறது மெயினாக பார்த்துங்க. கோடு போட்டுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அகலம் வந்து பார்த்திங்கன்னா மெயின் டாட்டோட அகலம் வந்து 1.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஆள் வந்து எப்படி இருக்கிறாங்கங்கிறது ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன். அவங்களுக்கு 1.5 வச்சா கரெக்டாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து 1.25 அந்த மாதிரி வைக்கலாம். இந்த ப்ளவுஸில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சு மட்டும் தான் இருக்குது. அதனால் நான் வந்து அதையே வச்சுக்கிறேன். ரொம்ப வந்து அதிகமாக வச்சுட்டாலும் இந்த இடம் வந்து ஃபிட்டிங் வந்து வராது, லூஸ் வரும். ஃப்ரண்டில் வந்து அதாவது எப்படி சொல்லலாம், ஒரு லூஸாக இருக்கும், உங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக வராது. அதனால் அது என்ன இருக்குதோ அதுலேருந்து நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணுறதுலாம் எப்படி பண்ணணுங்கிறது மெயினாக பண்ணிக்கணும். 1.5 இன்ச்சு தான் நம்ம வந்து வச்சுருக்கிறோம். சரிங்களா? இங்கே பாருங்கள், உங்களுக்கு காட்டுறோம். அதுவும் இது பாருங்கள், 1.5 இன்ச்சு கரெக்டாக வருது. சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், கரெக்டாக இங்கே வைங்க. கரெக்டாக இப்படி வந்து கோட் போட்டுங்க. ஸ்கேலில் கரெக்டாக பாருங்கள், இப்படி வைங்க. உங்களுக்கு பார்த்தாவே ஒரு அமைப்பாக இருக்கும். பாருங்கள், கரெக்டாக வந்து 3 முனையும் வந்து கரெக்டாக வந்து நிற்கிது. இது ஃபிட்டிங் வந்து 100% கரெக்டாக வரும். ஏன்னா இந்த மாதிரி நிறையா ப்ளவுஸ் வந்து நான் வந்து கட் பண்ணி கொடுத்து வேறு ஒருத்தர் கொடுத்ததுனால அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சி போய் நம்ம கடைக்கு வந்து ஏகப்பட்ட பேர் வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களே வந்து பார்த்திங்கன்னா நான் உங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், 20 ப்ளவுஸு, 15 ப்ளவுஸு, 18 ப்ளவுஸு. நீங்கள் சேனலாகவே ஃபுல்லாக உள்ளவே நீங்கள் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு எப்படிலாம் நான் வீடியோ போட்டிருக்கிறேன் என்ன எது பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எது வேணாலும் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் நீங்கள் ஃபுல்லாக எல்லாம் போய் அனலைஸ் பண்ணுங்கள்.
தேடி என்னென்னலாம் போட்டிருக்குன்னு தெரிஞ்சுங்க. அது அத்தனையும் உண்மை. நம்ம வந்து ஏன்னா தன்னால் போடுறதில்ல. நீங்கள் பார்த்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரிலாம் உங்களுக்கு வேணுங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கும் நான் தனியாக வீடியோ போடுறேன். இங்கே பாருங்கள், ஆல்ரெடி நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த ஃப்ரண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், கரெக்டாக இங்கே வச்சுக்கோங்க. இது பாருங்கள், கரெக்டாக வந்துருச்சு. அதாவது இதெல்லாமே நம்ம வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் வந்து இதை விட அதிகமாக வச்சிட்டிங்கன்னா லூஸ் வந்துடும். அதனால் இது வந்து உங்களுக்கு செக் பண்ணி காட்டினேன். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயின் பாயிண்ட் இதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறோம், ஆம்கோலை கரெக்ட் பண்ணிக்கிறோம், ஷோல்டர் எல்லாமே கரெக்ட் பண்ணி அந்த ஃபிட்டிங் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கணும். மெயினாக வந்து நீங்கள் இது வந்து குத்து மதிப்பை வச்சு தைச்சிட்டிங்கனாலும் வெட்டிட்டிங்கனாலும் அந்த மாதிரி பிரச்சனை வந்துடும். இங்கே பாருங்கள், அதேமாதிரி கரெக்டாக அப்படி வெட்டிக்கிங்க. இங்கே பாருங்கள், ஃப்ரெண்டில் நான் வந்து சொன்னவங்களுக்கு இங்கே பாருங்கள், இப்படியே வந்து இப்படியே கூட நீங்கள் வெட்டிக்கலாம். அழகாக ரவுண்டாக அழகாக வந்து அவங்களுக்கு தெரியும். அவ்வளோதான். ஒரு சிலர் சின்ன ஷோல்டராக கேட்டாங்கன்னா ஷோல்டரை விட சின்னதாக நீங்கள் வைக்கலாம். இவங்க வந்து ஷோல்டர்லாம் ஓகே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டுருக்காங்க. இங்கே வருங்க, அழகாக இந்த மாதிரி வெட்டுங்க. புரியுதுங்களா? இங்கே பாருங்கள், இப்படி நேராக வந்து இப்படி வளைஞ்சி போயிருக்குது. இப்படி வெட்டினீங்கன்னா தான் இந்த இடம் லூஸ் வராது, ஆம்கோல்கிட்ட லூஸ் வராது, ஃபிட்டிங் அந்த இடத்துல உட்காரும். மெயினாக அது பார்த்துக்குங்க. இங்கே பாருங்கள், இறக்காத்து போட்டுக்குங்க. அதேமாதிரி நம்ம அர்க்காத்து போடுறோம்னா அந்த அர்க்காத்து கரெக்டாக ரெண்டையும் வச்சு ஒன்றா வச்சு கரெக்டாக தைங்க. கொஞ்சம் முன்ன பின்ன மாற்றிட்டிங்கன்னா பிரச்சனை. இந்த ஜாயிண்ட் வந்து கரெக்டாக இந்த இடத்துல முடிக்கணும். நீங்கள் அதிகமாக தள்ளி வச்சு மிஷினில் அந்த எக்ஸ்ட்ராவாக தைச்சிட்டிங்கனாலும் அதுவும் பிரச்சனை வந்துடும். இப்போ பாருங்கள், ஆம்கோல் வந்து இப்போ எவ்வளோ இருக்குங்கிறது நம்ம செக் பண்ண போகிறோம். இதெல்லாமே நீங்கள் செக் பண்ணி கரெக்டாக வெட்டினீங்கன்னா மட்டும்தான் எல்லாமே கரெக்டாக வரும். இப்படி பாருங்கள், கரெக்டாக 10 இன்ச் வருது. இப்போ இது என்ன பண்ணுங்கள், இப்படி ரெண்டாக போட்டுங்க. துணி இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. துணி இல்லைன்னா நீங்கள் வந்து வேறு மாதிரி தான் நீங்கள் கட் பண்ணணும். ஆல்ரெடி துணி வந்து பெருசாக வாங்கி கொடுத்துருக்குறாங்க. ஏழில் ஒரு கோடு போட்டுங்க, இது ஒரு கோடு போட்டுங்க. இப்போ வந்து இது வந்து கை நீளம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துக்குங்க. இப்படி பாருங்கள், பார்த்தீங்களா, இந்த லூஸ்லாம் வந்து ஒரு மாதிரியாகவே இருக்குது பாருங்கள். இதை வந்து நல்லா இப்படி இழுத்துக்குங்க. இழுத்து கரெக்டாக வச்சுக்குங்க. வச்சுட்டு கரெக்டாக இழுத்துக்குங்க. இழுத்து ஏன்னா அந்த லூஸில் இருக்கனால இழுத்துட்டு இங்கே பாருங்கள், இப்படி போட்டுக்குங்க. இந்த ஓப்பன் கரெக்டாக எடுத்து விட்டு வச்சு இங்கே பாருங்கள், இது ஒரு கோடு போட்டுங்க. போதும் இப்போதைக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 9.25 இந்த இடத்துல 3 இன்ச்சில் ஒரு கோடு போட்டுங்க. இப்போ வந்து பார்த்துங்க, இதில் எவ்வளோ வச்சுருக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துங்க. 8 வருது. இங்கே பாருங்கள், 8 வருதுங்களா? இங்கே பாருங்க, கொஞ்சம் இந்த மடங்கி இருக்குது. இங்கே பாருங்கள், துணியில் அந்த இடத்துல மடங்கி இருக்குது. பார்த்தீங்களா, ஒரு 2.5 இன்ச்சு தான் வருது. உங்களுக்கு முன்னாடியே காட்ட பாருங்கள். கொஞ்சம் இழுத்தோம்னா பாருங்கள் 2.5 இன்ச்சு தான் வருது. ஏன்னா இந்த இடத்துல அந்த ஃபிட்டிங் வராது காரணம் இல்லாமல் இதுவும் தான். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த லூஸ் வந்ததுன்னா அந்த ஃபிட்டிங் வரவே வராது. அதனால தான் மெயினாக வந்து நீங்கள் இதெல்லாமே கரெக்ட் பண்ணி பார்க்கணும், செக் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து 9.25 பாருங்கள், நான் 3 இன்ச்சு அவங்க வந்து இங்கே வச்சுருக்குறாங்க 1/2 இன்ச்சு. அந்த 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சில் தான் விஷயமே இருக்குது. அது எல்லாமே நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கணும். புரிஞ்சுங்களா? இப்போ பாருங்கள், இதை வந்து நீங்கள் வந்து இப்படியே மார்க் பண்ணுவீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆம்கோல் எவ்வளோ இருக்குங்கிறது நமக்கு தேவை 10. சரிங்களா? இங்கே கரெக்டாக 10 இன்ச்சு இப்படி வச்சிங்க. கரெக்டாக பாருங்கள், இங்கே வந்துருச்சு. இப்போ வந்து இதை வந்து கரெக்டாக இப்படி மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு இதை கட் பண்ணிக்கலாம். இது கண்டிப்பாக இந்த இடம் லூஸ் எதுவுமே வராது, ஃபிட்டிங் அம்சமாக இருக்கும். பார்த்தீங்களா? இப்போ வந்து என்ன பண்ணுங்கள், இதில் அர்க்காத் போட்டுட்டு இந்த 2 துணி இருக்குது பார்த்தீங்களா, மெயின் வந்து இதுவும் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவர் தட்டு வந்து எடுக்கும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டீங்கனாலும் ஃபிட்டிங்கில் அதுவும் போயிடும். இங்கே பாருங்க, கரெக்டாக 1/2 இன்ச்சிங் மாதிரி எடுத்துங்க. இது வரைக்கும் போகணும், நீங்கள் அது வரைக்கும் போயிடக்கூடாது. 1.5 இன்ச்சுக்கு முன்னாடியே தான் நீங்கள் வந்து எடுக்கணும். இது பாருங்க,
இப்படியே வந்துடுங்க. புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த இடம் வந்து ஃபிட்டிங், அதாவது அந்த லூஸ் வராமல் டைட் கொடுக்கும் இந்த இடம். அதனால் வந்து இப்படி தான் வெட்டணும். நீங்கள் ரொம்பவும் இது வரைக்கும் போயிடக்கூடாது. கரெக்டாக அந்த 1.5 இன்ச்சில் நீங்கள் கரெக்ட் பண்ணிங்க. அவ்வளோதான். இப்போ வந்து வெட்டிட்டோங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யோக் பட்டி வந்து வெட்டிக்கலாம். யோக் பட்டி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. சிறுசாக வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி வெட்டி பெருசாக வெட்டிடுவாங்க. பெருசாக வெட்டினாங்கன்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அது தைக்கும் போது உங்களுக்கு வந்து நம்ம வெட்டிக்கலாம் எக்ஸ்ட்ராவாக இருந்தால் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிலாம் வந்து பண்ணாதீங்க. எப்போவுமே கரெக்டாக வந்து வெட்டிக்குங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த இழுத்துக்கிட்டு போகிற பிரச்சனைலாம் வராது. இன்னும் ஒன் சைடாக இழுத்துட்டு போயிடும். இங்கே வரங்க இப்படி போட்டு 6.5 9.5 கரெக்டாக பாருங்கள். 9.5 இன்ச்சு வருது. மார்க் பண்ணிங்க. கரெக்டாக போட்டுங்க. இது வந்து ஹைட் வந்து எவ்வளோ வைக்கிறீங்கன்னா 2.25 தான் நம்ம வந்து ஃபினிஷிங் அங்கே அதாவது இருந்தது. இப்போ கரெக்டாக 5 இன்ச்சு வச்சுங்க. இது பாருங்கள், டபுள் துணி இருக்குது. டபுள் துணி போட்டுங்க. துணி இருந்ததுன்னா நீங்கள் டபுள் போடுங்க. மொத்தம் வந்து 3 போடும். நீங்கள் 3 நல்லா திக்காக போட்டிங்கன்னா ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். இதுவும் வந்து ஃபிட்டிங்க்கு ஒரு மெயின் காரணமும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு வந்து இதுவும் ஒரு காரணம். இந்த பட்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த பட்டி டபுளாக கொடுத்தீங்கன்னா செட் ஆகாது. ட்ரிபிளாக கொடுக்கணும். நல்லா திக்காக கொடுக்கணும். அதுக்காக ஃபேண்ட் துணி 2 துணி கொடுக்கலான்னு சொல்லி கொடுத்து கிரிப் பண்ணக்கூடாது. கொஞ்சம் திக்காக இருக்கணும். திக்காக இருந்ததுன்னா இந்த பட்டி வந்து உட்காரும் போது, அதாவது மேலே கீழே வந்து நகரக்கூடாது. இந்த பட்டியில் தான் வந்து உட்காரும். ஃபிட்டிங் அதுலேயும் வந்து ஒரு காரணம். சரிங்களா? அதுவும் நல்லா பிடிச்சிக்கிச்சின்னா உங்களுக்கு வந்து இந்த நகர விடாது. ஆனால் வந்து பட்டி வந்து நல்லா திக்காக கொடுத்துருங்க. இதை நான் 2 வெட்டிட்டேன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினலில் போடலாம். நைஸாக துணி இருந்ததுன்னா இன்னொரு துணியோட இதில் நம்ம போட்டுக்கலாம். இந்த துணி வந்து திக்காக இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. உங்களுக்கு லேசாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை வந்து பார்த்துக்குங்க. பாருங்கள், இது வந்து இதெல்லாம் நான் ப்ளவுஸில் இருக்கிறதெல்லாம் பார்க்கல. நான் இப்படி தான் வெட்டுவேன். இது கரெக்டாக அவங்களுக்கு வந்துடும். மிஸ்டேக்குங்கிறது வராது அவங்களுக்கு. சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி லைனிங் தான் இப்போ நம்ம வெட்டியிருக்கிறோம். ஒரிஜினல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேலே பார்த்து ஒன்று ஒன்றா கட் பண்ணிக்கலாம். இப்படி பாருங்கள், இதில் தான் வந்து நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். துணி வந்து ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா சின்னது பெருசுலாம் வரும். சின்னது பெருசு வந்ததுன்னா நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் வெட்டணும். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலான சைஸ் தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா என்ன சைஸ் வருதுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் அதையும் நான் வந்து சொல்கிறேன். எவ்வளோ எப்படி சைஸ் வருதுன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்கள், பேக் வெட்டிடுங்க. ஆல்ரெடி பெருசாக இருக்குங்களா, கண்டிப்பாக வந்து கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி லைட்டாக துணி விட்டிங்கன்னா போதும். ரொம்பலாம் அதிகமாகலாம் விட்டு வெட்ட தேவையில்லை. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட் வந்து வெட்டுங்க. துணி ஒரு சிலருக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதே மாதிரி துணி இருந்ததுன்னா அந்த யோக் பட்டிக்கு மட்டும் வேறு துணியோட நீங்கள் கொடுக்கலாம். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், கைக்கு வந்து என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஜாயிண்ட்டே போட தேவையில்லை. ஆல்ரெடி வந்து லைனிங்கில் ஜாயிண்ட் போட தேவையில்லை. இது எல்லாமே ஈஸியான மெத்தடு தான். இப்படி பாருங்கள், இதை வந்து போட்டுங்க. போட்டுட்டு நீங்கள் வந்து அழகாக கட் பண்ணி எடுத்துங்க. ஜாயிண்ட்டே வராது. ஜாயிண்ட் இல்லாமல் ஒரு சில இதெல்லாம் வந்து இப்படி போட்டு நம்ம வெட்டிக்கலாம். ஜாயிண்ட்டுங்கிறது தேவையில்லை. பாருங்கள், அழகாக ஈஸியாக நம்ம தைச்சிடலாம். ஜாயிண்ட்டை போட்டுக்கிட்டு அதை இதையும் பண்ணிக்கிட்டு தேவையில்லை. ஒரு சில ஜாயிண்ட்டு போடுறது மட்டும் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அதை பிளான் பண்ணி நம்ம கரெக்டாக வெட்டணும். நீங்கள் ஏதோ ஏன்னா தண்ணி வெட்டிட்டிங்கன்னா ஒரு பிரச்சனையாகுங்கிறது தான் சொல்கிறேன். இது பாருங்கள், யோக் பட்டிக்கு இது கரெக்டாக வந்துடும். பார்த்தீங்களா? கரெக்டாக வந்துடுச்சு. அவ்வளோதான். இது வந்து லைட்டாக ஃபஸ்ட்டு வந்து வெட்டிக்குங்க. இது வந்து நம்ம வந்து எந்த ஜாயிண்ட்டும் போட தேவையில்லை. புரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து என்ன சைஸுங்கிறது உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து என்ன சைஸுங்கிறது இது பாருங்கள். எப்படி இது வந்து மெஷர்மெண்ட் எடுக்குங்கிறது நான் சொல்லிடுறேன். அதையும் பார்த்துக்குங்க. இங்கே பாருங்கள்,
இப்படி போடுங்க. பாருங்க 20 இருக்குங்களா, இந்த 20 வந்து இங்கே வைங்க. அதாவது தாம் கோல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதில் கரெக்டாக அப்படி வச்சுக்கோங்க. இந்த ஊப்பட்டி பார்த்தீங்களா, கரெக்டாக நல்லா இழுத்து பிடிச்சிங்க. நல்லானா ரொம்ப ஹெவியாக பிடிக்காதீங்க. இங்கே பாருங்கள் 30 வரும். மறுபடியும் அப்படியே அந்த பக்கம் அதே தான் வரும். இங்கே பாருங்கள் 39 வருது. இது வந்து 38 சைஸு. இப்போ 1 இன்ச்சு வந்து ஏன் அப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, இவங்க அதாவது எல்லாத்துக்கும் அந்த 38 சைஸே வந்துடாது, 1 இன்ச்சு முன்ன பின்ன வரும். இது வந்து 38 சைஸ் கணக்கில் வரும். இந்த மாதிரி வந்து நீங்கள் பாடி மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் தைக்கிறதா இருந்தால் இது ப்ராகாரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இது அவங்களுக்கு வந்து எல்லாமே அதாவது பாடி மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க ஜஸ்ட்லாம். அதனால் நம்ம வந்து கரெக்ட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம கரெக்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த ஃபிட்டிங் இல்லைங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இங்கே பாருங்கள் எப்படிலாம் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இப்படி பாருங்கள் இப்படி போயிடுச்சு. அதாவது இப்படி வரணும். நான் வரைஞ்சி விட காட்டுறேன் பாருங்கள். இப்படி பாருங்கள், இது வந்து இப்படி வரணும். இந்த மாதிரி இருந்ததுன்னா இது வந்து ஃபிட்டிங் வந்து பக்காவாக வரும். இந்த மாதிரி இல்லாதனால இந்த இடத்துல டொங்கு அடிக்கிறது, லூஸ் வர்றது, முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த ஃபிட்டிங் வந்து வரவே வராது. மெயின் வந்து நிறையா பேர் இப்படி 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 வெட்டிடுவாங்க. அதனால தான் உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்திருக்குது. இந்த மாதிரி பிரச்சனை வருது அதாவது ஃபிட்டிங்லாம் வரல அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் இப்படி தான் எல்லாமே கட் பண்ணி கொடுத்துருக்குறேன். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. ஃபிட்டிங் வந்து பக்காவாக செட் ஆகிருக்குது. இதே மாதிரி நீங்கள் வந்து தெரிஞ்சுங்க. இதே மாதிரி கட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எந்த விதமான மிஸ்டேக்கும் வராது. தேங்க்யூ.